ஓம் சாந்தி. 3 டிசம்பர் 2022. சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்காரம் முரளி, பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி: தந்தை ஏன் விழித்தெழுங்கள் என்று கூறுகிறார்? தந்தை ஏன் விழித்தெழுங்கள் என்று கூறுகிறார்? இரண்டாவது கேள்வி: எந்த நிச்சயம் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது? எந்த நிச்சயம் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது? மூன்றாவது கேள்வி: எப்போது அனைவருடைய கண்கள் திறக்கும்? எப்போது அனைவருடைய கண்கள் திறக்கும்? நான்காவது கேள்வி: எதற்கு மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது? எதற்கு மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது? அஞ்சாவது கேள்வி: யாருக்கு சத்தோ பிரதானமான புத்தி என்று கூறப்படுகிறது? யாருக்கு சத்தோ பிரதான புத்தி என்று கூறப்படுகிறது? Fill up the blanks. First, சிவன் என்பது டேஷ், அவருக்கு டேஷ் என்று கூறப்படுகிறது. சிவன் என்பது டேஷ், அவருக்கு டேஷ் என்று கூறப்படுகிறது. இரண்டாவது, திருமூர்த்தி சிவ ஜெயந்தி என்றால் டேஷ். திருமூர்த்தி சிவ ஜெயந்தி என்றால் டேஷ். மூன்றாவது, இச்சமயம் டேஷில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். இச்சமயம் டேஷில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். நான்காவது, டேஷ் செய்வதில் கஞ்சனாக அல்லது கருமியாக இருக்கக்கூடாது. டேஷ் செய்வதில் கஞ்சனாக இருக்கக்கூடாது. அஞ்சாவது, கடுமையான கணக்கு வழக்கினை டேஷ் முடிக்க வேண்டும். கடுமையான கணக்கு வழக்கினை டேஷ் முடிக்க வேண்டும். ஆறாவது, அனைவருடைய நெற்றியில் டேஷ் ரேகை வரையப்பட்டு உள்ளது. ஏழாவது, டேஷ் மற்றும் டேஷ் மட்டும்தான். டேஷ் மற்றும் டேஷ் சதா பிஸியாக இருங்கள். டேஷ் மற்றும் டேஷ் மட்டும் சதா பிஸியாக இருங்கள். எட்டாவது, டேஷ் என்ற சீட்டில் அமர்ந்து டேஷ் விளையாட்டாக பார்ப்பதுதான் டேஷ் ஆகுவதாகும். டேஷ் என்ற சீட்டில் அமர்ந்து டேஷ் விளையாட்டாக பார்ப்பதுதான் டேஷ் ஆகுவதாகும். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி: தந்தை ஏன்
விழித்தெழுங்கள் என்று கூறுகிறார். வந்திருக்கிறார். பாபா சொல்றார். வந்திருக்கிறார். உத்தர் பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, ஏனென்றால் இந்த பழைய உலகம் முடிய போகிறது. மரணம் எதிரில் நின்று கொண்டிருக்கிறது. இரவு முடிய போகிறது, பகல் வரப்போகிறது. ஆகவே விழித்தெழுங்கள் என்று கூறுகிறார். ஏனென்றால் இந்த பழைய உலகம் முடிய போகிறது, மரணம் எதிரில் நின்று கொண்டிருக்கிறது, இரவு முடிய போகிறது, பகல் வரப்போகிறது. ஆகவே விழித்தெழுங்கள் என்று பாபா கூறுகிறார். 2வது கேள்வி, எந்த நிச்சயம் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது? தந்தை நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உறுதியான நிச்சயம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கின்றது. நீண்ட காலமாக நமக்கு படிப்பித்துக் கொண்டு இருக்கிறார். தந்தை நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு உறுதியான நிச்சயம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கின்றது. நீண்ட காலமாக நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். 3வது கேள்வி, எப்பொழுது அனைவருடைய கண்கள் திறக்கும்? எப்போது இந்த மூங்கில் காடு தீப்பற்றி எரிகிறதோ அப்போது அனைவருடைய கண்கள் திறக்கிறது. 4வது கேள்வி, எதற்கு மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது? தன்னுடைய முன்னேற்றத்திற்காக மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது. இவ்வளோ உழைக்கணும் இல்லையா? தன்னுடைய முன்னேற்றத்திற்காக மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது. 5வது கேள்வி, யாருக்கு சத்துவ பிரதான புத்தி என்று கூறப்படுகிறது? பாபா நான் சென்று பலரை தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்கிறேன் என்று எண்ணம் வருகிறதோ அவர்களுக்கு தான் சத்துவ பிரதான புத்தி உடையவர்கள் என்று கூறப்படுகிறது. எல்லாருக்கும் கிடையாது. அந்த எண்ணம் வரணும். சொல்லணுமா பாபா கிட்ட, பாபா நான் சென்று பலரை தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்கிறேன் என்ற எண்ணம் வருகிறதோ அவர்களுக்கு தான் சத்துவ பிரதான புத்தி உடையவர்கள் என்று கூறப்படுகிறது. Fill up the blanks. ஃபர்ஸ்ட், சிவன் என்பது டேஷ், அவருக்கு டேஷ் என்று கூறப்படுகிறது. சிவன் என்பது ஆத்மாவின் பெயராகும். அவருக்கு சுப்ரீம் சோல் என்று கூறப்படுகிறது. 2வது, திருமூர்த்தி சிவ ஜெயந்தி என்றால் டேஷ். திருமூர்த்தி சிவ ஜெயந்தி என்றால் ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஜெயந்தி ஆகும். 3வது, இச்சமயம் டேஷில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். இச்சமயம் இரவும் பகலும் சேவையில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். 4வது, டேஷ் செய்வதில் கஞ்சனாக இருக்கக்கூடாது. ஞான செல்வத்தை தானம் செய்வதில் கஞ்சனாக அல்லது கருமியாக இருக்கக்கூடாது. வச்சிருக்கீங்க இல்லையா ஞான செல்வம்? அப்போ கொடுங்களேன்றார் பாபா. எவ்வளோ கொடுத்தாலும் குறையாது. இது ஸ்தூல செல்வம் கொடுத்தா கூட குறைஞ்சிடும். ஆனால் ஞான செல்வம் எவ்வளோ பேர் கொடுக்குறீங்களோ அதிகமாயிட்டே தான் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு வருமானம் அதிகமாயிட்டே இருக்கும். 5வது, கடுமையான கணக்கு வழக்கினை டேஷ் முடிக்க வேண்டும். கடுமையான கணக்கு வழக்கினை யோக பலத்தினால் முடிக்க வேண்டும். யோக பலம் வேணும். 6வது, அனைவருடைய நெற்றியில் டேஷ் ரேகை வரையப்பட்டுள்ளது.
அனைவருடைய நெற்றியில் சிரேஷ்ட அல்லது உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் ரேகை வரையப்பட்டிருக்கிறது. 7வது, டேஷ் மற்றும் டேஷ் மட்டும் சதா பிஸியாக இருங்கள். யாதவர் யாதவர் சேவா, நினைவு மற்றும் சேவையில் சதா எப்படி இருக்கணுமா? பிஸியாக இருங்கள். நினைவு மற்றும் சேவையில் மட்டும் சதா பிஸியாக இருங்கள். 8வது, டேஷ் என்ற சீட்டில் அமர்ந்து டேஷ் விளையாட்டாக பார்ப்பதுதான் டேஷ் ஆகுவதாகும். இது சொல்லிடுவீங்க எல்லாருமே. திருப்தி என்ற சீட்டில் அமர்ந்து பிரச்சனைகளை விளையாட்டாக பார்ப்பதுதான் திருப்தி மணி ஆகுவது ஆகும். இன்னைக்கு முயற்சிக்கான பாயிண்ட் என்ன சொன்னாங்க சிஸ்டர்? சாத் சாத்தி இல்லையா? கம்பெனி கம்பெனியன், இது 2 இருந்ததுன்னா கம்பைன்ட் ஆக முடியும். எப்பவுமே நான் பாபாவுடன் இருக்கணும் அல்லது பாபா என்னுடன் இருக்கணும். அவருடைய துணையில இருக்கும்போது இணைந்த சொரூபத்தை அனுபவம் செய்ய முடியும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.